ஆலிவ்க்கு நடுவில் டிக் ஃபீவர் அட்டாக் ஆகிடுச்சு. டிக் ஃபீவர் வந்து எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ஆலிவ்க்கு டிக்கே கிடையாது. ரொம்பவே க்ளீனாக வச்சுருந்தோம். பட் வெளியில் ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன். அங்கே மேபி அட்டாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்து 1 வீக்கில் அவனுக்கு வந்து வாமிட்டிங், டிசென்ட்ரி, டயர்ட்னஸ் எல்லாம் இருந்துச்சு. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா பிளேட்லெட் 33,000 தான் இருந்தது. பிசிஆரில் வந்து டிக் ஃபீவர் பாசிட்டிவ்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டெய்லி ட்ரிப்ஸு, மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து ஆலிவ்க்கு பிளேட்லெட் கவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண வச்சாங்க. கரெக்டான டைமில் அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால நான் ஒரு வழியாக அவனை சேவ் பண்ணிட்டேன். ஆலிவோட பர்த்டே February 24 வந்துச்சு. எப்படியாவது அதை செலிப்ரேட் பண்ணிடணும்னு நினச்சேன். ஆலிவ் அப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டான். இருந்தாலும் வந்து அந்த கடைசியில் ஒரு பிசிஆர் டெஸ்ட்டில் நெகட்டிவ்னு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது கன்ஃபார்ம்னு சொன்னாங்க. ஸோ வந்து அது வரைக்கும் மெடிசன்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தோம். அப்படி பாசிட்டிவ்னு வந்தால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல வேளை கடவுளோட இதனால் நாங்கள் வந்து திருப்பி டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் அவனுக்கு பிளேட்லெட் கவுண்ட் நார்மல் ஆகிடுச்சு. பிசிஆர் டெஸ்ட்டும் வந்து நெகட்டிவ்னு வந்துருச்சு. நீங்கள் வந்து ஆன்டிடிக் டேப்லெட்டை வந்து டாக்டர்கிட்ட கேட்டு உங்கள் பெட்டோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க, அதான் நல்லது. இப்போ நான் ஆன்டிடிக் டேப்லெட் போட்டு ஆலிவ் நல்லா இருக்கான்.